தாம்பரத்தில் சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் சங்கம் சார்பில் மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மையம் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி தலைவர் சீமான் தமிழ்வேந்தன் அவர்களின் ஆலோசனையின்படி செயலாளர் பீனிக்ஸ் பாரி, சங்க பொருளாளர் டாக்டர் எஸ். முருகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. பேரணியை சமூக நலத்துறை மாவட்ட அலுவலர் சங்கீதா, சமூக ஆர்வலர் விஜயலட்சுமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி தாம்பரம் மாநகராட்சியிலிருந்து பல்வேறு சாலைகள் வழியாக சண்முகம் சாலை வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். உறுதியேற்கின்றோம். எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்கும் அல்லது சட்டவிரோதமான என்று உறுதியேற்கின்றோம். ஒவ்வொரு நபரையும், குறிப்பாக இளைஞர்களை ஊக்குவிப்பது போதைப் பொருளின்றி வாழ முடியும். மேலும் அவர்களை ஆக்கப்பூர்வமாகவும் சமுதாயத்தின் முக்கிய உறுப்பினர்களாக்கவும் போதைப் பொருளிலிருந்து விலகி ஆரோக்கியமாக வாழவும் என்று உறுதியேற்போம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். இங்க வந்து அனைவருக்கும் மதிய வணக்கம். வந்திருந்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும், இங்கே மதுபோதை மறுவாழ்வு சங்கங்களின் சார்பாக வந்திருந்த உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த விழிப்புணர்வு மூலம் போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்ற உறுதியேற்று மாணவ கண்மணிகள், ரிஹாபிலிட்டேஷன் சென்டருடைய நிர்வாகிகள், அவர் உறுப்பினர்கள் வந்த அனைவருக்கும் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு உறுதுணையாக இந்த சிறப்பான ஒரு பேரணியை உருவாக்கி தந்த அடாப் முருகனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து நம் தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மைய மாநில பேரணிக்கு வந்திருந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், அனைத்து சப்போர்ட் பண்ண காலேஜுகளுக்கும், நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி நம் தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறோம். ஏனென்றால் இந்த வார்த்தை நம்ம தமிழ்நாடு மதுபோதையை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. அது இந்த மீடியாவில் பேச, இது விழிப்புணர்வு பேரணி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றது எங்களுடைய நோக்கம். இந்த வெயிலையும் நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டு வருகின்றோம். வருடம் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய அசோசியேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தாம்பரத்தில் இங்கே இந்த மூலயமா பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மதுபோதை மறுவாழ்வு மைய விழிப்புணர்வு பேரணி. இதை வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.